சரி. டாக்கருக்கு முன்னாடி வந்து ஒரு என்வைரன்மென்ட் எப்படி இருந்தது? டாக்கர் வந்து என்ன சால்வ் பண்ணுச்சுன்றத பார்ப்போம். ஸோ ஏன் டெவாப்ஸ் வேர்ல்ட்ல வந்து டாக்கர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா யூஸ் பண்றது ஏன்னு நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு, ஸோ டாக்கருக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன ரன் பண்ணணும் அப்படின்னா வந்து, உங்களுக்கு ஒரு ஓஎஸ் வேணும். கரெக்ட்டா? ஒரு ஓஎஸ் போட்டு அது மேல நீங்க ஜாவாவோ, இல்ல போலோ, இல்ல டாட் நெட்டோ வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஓஎஸ் மேல நீங்க ஜாவா போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்க ஜாவா போட்டுட்டீங்கன்னா, ஸோ இது மட்டும் தான் வந்து பெருசா அது யுட்டிலைஸ் பண்ணும். மத்தபடி வேற அன்வான்டட் சர்வீசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப நம்ம ஓஎஸ் எடுத்துக்கோங்களேன். நம்ம ஓஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா வந்துட்டு, இங்க வந்து எவ்வளவோ நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா நம்ம மிஞ்சி மிஞ்சி போனா என்ன யூஸ் பண்ண போறோம்? உங்களுக்கு வந்து Microsoft Office இல்ல வந்துட்டு Google Chrome யூஸ் பண்ணுவீங்க. இல்ல இந்த Zoom அந்த மாரி தான். ஸோ இப்ப இத பார்த்தாங்க. எனக்கு ஜாவா மட்டும் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போறேன். ஸோ அத மட்டும் கட் பண்ணா என்ன? அத மட்டும் வொர்க் பண்ண வச்சா என்னன்ற கான்செப்ட் தான் டாக்கர். ஓகேவா? ஸோ அதோட டிபெண்டன்சிஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. அதோட லைப்ரரிஸ் என்னன்னு பார்த்தாங்க. ஸோ அத மட்டும் வொர்க் பண்ண வைக் வை வை வைக்கிறது தான் வந்துட்டு டாக்கர் டெக்னாலஜி. இதனால என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு நெறைய ரிசோர்ஸ் வந்து சேவ் ஆகும். ஓகேவா? ஒரு ஃபுல் ஓஎஸ் போட்டு ஒரு 2 ஜிபி ஜாவா ரன் பண்றதுக்கு, டைரக்ட்டாவே 2 ஜிபி ஜாவா ரன் பண்ணிட்டு போயிரலாம். உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஓஎஸ் டிபெண்டன்சி வந்து அந்த ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படாது. ஓகேவா? ஸோ இங்க வந்து மல்டிபிள் ஓஎஸ், மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஓஎஸ்ல ஏன்னா டாக்கர் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு ஓஎஸ் வேணும். அதுக்கு ஒரு சிங்கிள் ஓஎஸ் போட்டு, அதுக்கு மேல நீங்க மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் ஈஸி. இது எப்படி சொல்யூஷன் ஒர்க் ஆகுது அப்டின்னா வந்து, ஆக்சுவலா நீங்க அந்த அப்ளிகேஷன ஏமாத்துறீங்க. அப்ளிகேஷன் வந்து ஒரு ஓஎஸ் மேல தான் இருக்க மாரி ஏமாத்துறீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கர் வந்து இந்த மாரி ஆ எல்லா ஓஎஸ்க்கும் இந்த மாரி பிரைமரி நேம் ஸ்பேஸஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு பிஐடி, ப்ராசஸ் ஐடி, மவுண்ட், ஃபோல்டர்ஸு, நெட்வொர்க்கிங்கு, அப்புறம் வந்துட்டு ஹோஸ்ட் அண்ட் டொமைன் நேம்ஸு, மெமரி ஷேரிங்லாம் இருக்கும். ஸோ இது இந்த டாக்கர் என்ன பண்ணுதுன்னா, இத ஒரு காப்பி மாரி சைல்டு மாரி ஒரு காப்பி எடுத்துக்குது. அந்த சைல்டு காப்பில தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண வைக்குது. ஓகேவா? ஸோ அதனால வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் என்ன நினைக்கும், ஓ! நான் ஒரு OS மேல தான் இருக்கேன் போல இருக்குன்ற மாரி ஒரு இல்யூஷன்ஸ் வந்து நீங்க குடுக்குறீங்க அதுக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வச்சு தான் அது பேஸா ஒர்க் பண்ணுது. சரி கண்டெய்னர்ஸ்னா என்ன? கண்டெய்னர்ஸ்ன்றது வந்து இது வந்து ஒரு ஐசோலேட்டட் ஃப்ரம் ஒன் அனதர். இப்போ நீங்க நான் என்ன சொல்ட்டேன்னா, மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ ஒரு சிங்கிள் OSல கொண்டு வரலாம் இந்த டாக்கர் மூலியமா. அது சுதர்ஷன் நார்மலாவே மல்டிபிள் அப்ளிகேஷன் தான OS ரன் ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது ஒரே மாரி அப்ளிகேஷன். இப்ப நீங்க ஜாவா போட்டீங்கன்னா, ஜாவா மட்டும் தான். ஓகேவா? டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் போடலாம். ஆனா, உங்களால வந்து ஒரு வெர்ஷன தான் ஒரு டைம் யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? நார்மல் ஓஎஸ்ல நீங்க 10 ஜாவா வெர்ஷன் கூட போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜாவா 8, ஜாவா 9, ஜாவா 10 இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனா, உங்களால ஒரு டைம்ல ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்வைரன்மென்டல் வேரியபிள்ல எக்ஸ்போர்ட் பண்ணிப்போம். நான் ஜாவா 8 வேணுனா எக்ஸ்போர்ட் டூ 8, 9 வேணுனா எக்ஸ்போர்ட் டூ 9. ஆனா, இந்த டாக்கர் யூஸ் பண்ணீங்கன்னா, அட் அ டைம்ல அந்த 10 டிஃபரெண்ட் ஜாவாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அத ஐசோலேட் பண்ணோம்ல. அந்த ஐசோலேஷன் யார் பண்றான்னா, கண்டெய்னர்ஸ்ன்றவன் பண்றான். ஸோ கண்டெய்னர்ஸ் வந்து இந்த ஜாவா வெர்ஷன் இன்னொரு ஜாவா வெர்ஷன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐசோலேட் பண்ணி குடுத்துடுறான். ஸோ அதனால உங்களுக்கு வொர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து நான் சொன்ன மாரி கலெக்ஷன் ஆஃப் நேம் ஸ்பேஸஸ், லைட் வெயிட் ரொம்ப கம்மி சைஸ் தான் இருக்கும். ஈஸியா ப்ரொவிஷன் பண்ணிறலாம். ஈஸியா வந்து ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன் பண்ணலாம். ரொம்ப வித்தின் செகண்ட்ல வந்து நீங்க ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் பண்றதும், ஆட்டோ ஸ்கேலிங் மாரி ரிமூவ் பண்றதுமே இதுல வந்து ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம டாக்கர் வந்துட்டு இந்த ஏஎம்ஐ மாரி டாக்கர வந்து ஒரு இமேஜ் மாரி கிரியேட் பண்ணோம். ஒவ்வொரு அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு முன்னாடி டாக்கருக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணோம். அதுக்கு சில ஃபைல்ஸ் நான் சொல்லி தரேன். ஓகேவா? அந்த இமேஜ கிரியேட் பண்ணி நீங்க வந்து லோக்கல்லயே வைக்கலாம். இல்ல நீங்க சென்ட்ரலைஸ்டா சில ரெபாசிட்டரிலயே வைக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரியல் டைம்ல ஹார்பர் அது யூஸ் பண்றோம். ஏடபிள்யூஎஸ்லயே ஒரு ரெபாசிட்டரி இருக்கு. ஈசிஆர் இத பத்தி பார்ப்போம். அப்ப இப்ப நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டா என்ன யூஸ் பண்ணலாம்னா, டாக்கர் ஹப் யூஸ் பண்ணலாம். அங்க வந்து இமேஜ கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதான் தியரி. டைரக்ட்டா பிராக்டிகல் ஸ்டார்ட் பண்ணிறலாம். இப்ப பார்த்த வரைக்கும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ்னா கேளுங்க. ஸோ டாக்கரோட ஆத்தர் யாருன்னா சாலமன் ஹைக்ஸ். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஆ இட் இஸ் டெவலப்டு பை டாக்கர் இன்கார்ப்பரேஷன். இத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால என்ன பண்ண போறோம்னா, ஒரு சிம்பிளா சொல்லப்போனா, ஒரு 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 அப்ளிகேஷன் ஒரு ஓஎஸ வேஸ்ட் பண்ணாம, அந்த அப்ளிகேஷன் என்ன தேவையோ, அத மட்டும் வொர்க் பண்ண வைக்க போறோம். அதனால நமக்கு நெறைய ரேம் ப்ராசஸர் சேவ் ஆக போது. அதே மாரி மல்டிபிள் அதே ஆப்ப ஒரே ஓஎஸ்ல ரன் பண்ண போறோம். இதனால நம்ம நெறைய ஓஎஸ்ஸயும் வந்து போட வேணாம். லைசென்ஸ் அதுக்கு குடுக்க வேணாம். சப்போர்ட் அதுக்கு குடுக்க வேணாம். ஓகேவா? ஸோ இப்போ பிராக்டிகல் பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு கிளியரா கான்செப்ட் புரிஞ்சிரும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க தியரி. நம்ம நேரா பிராக்டிகல் போயிடலாம்.
ஸோ பிராக்டிகலுக்கு வந்து ஏதாவது ஒரு மிஷினை லான்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எனி லினக்ஸ் மிஷின் இஸ் ஓகே. அமேசான் லினக்ஸ் போட்டுக்கிறேன். சரி, அது லான்ச் ஆகட்டும். நீங்க சரி, பிராக்டிகல் பார்த்துடலாமா? ஸோ இது ரொம்ப ஈஸி டெக்னாலஜி தான். கான்செப்ட் என்ன அப்ளை பண்றோம், அத மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இத ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ம். இங்க போயிட்டு, ரூட்டா போயிட்டு, ஜஸ்ட் வந்து டைரக்ட்டா இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் டாக்கர் அவ்வளோதான். சிம்பிள். இன்ஸ்டால் டாக்கர், டாக்கர் இன்ஸ்டால் ஆயிடும். ஓஎஸ் மேல போடணும் அத. இப்ப இது மேல மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் டாக்கர். சரி, இப்போ ஒரு சாம்பிள் வெப்சைட் நார்மலா எப்படி போடுவோம் நம்ப? இது இது வந்து தேவையில்ல இப்போ. ஆக்சுவலா நான் சும்மா சாம்பிள் காட்டுறேன். நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ஸ்டால் HTTPD பண்ணுவோம். கரெக்ட்டா? சரி, அப்புறம் என்ன பண்ணுவோம்? cd/var/www/html போயிட்டு vi index.html இங்க வந்து டெஸ்ட்ன்னு சும்மா அப்படின்னு சேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அத systemctl restart HTML. இப்ப நம்ம இது வந்து இந்த ஐபி எடுத்துட்டு போயிட்டு நம்ம ப்ரௌஸ் பண்ணா ஒர்க் ஆகும். கரெக்ட்டா? சரி, இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஐபி ஒரு சைட்டுக்கு போயிடுச்சு. இதே இதே மெஷின்ல 4, 5 வெப்சைட் கிரியேட் பண்ண சொன்னா முடியுமா? முடியாதுல்ல. நம்ம அத ரீப்ளேஸ் தான் பண்ணிட்டு இருப்போம் உட்காந்துகிட்டு. ஆனா அட் அ டைம்ல 4மே ரன் ஆவணும். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் டாக்கர். அதே மாரி இன்னொரு கான்செப்ட். சரி, ஒரு வெப்சைட்ட ஒரு ஐபில நீங்க வந்து ப்ரௌஸ் பண்றீங்க. 4 வெப்சைட் 4 ஐபியா வேணும். 4த்தையும் ஒர்க் பண்ண வைக்க போறேன்றீங்க. இங்க தான் நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ண போறோம்னா, ஒரே ஒரு ஐபி தான் போர்ட் நம்பர் சப்போர்ட் பண்ண போது. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரே ஐபில போர்ட் வச்சு கால் பண்ண போறோம். 8080னா ஒரு வெப்சைட். 8181 ஒரு வெப்சைட். அந்த மாரி போர்ட்ட யூஸ் பண்ணி கால்ஸ் பண்ண போறோம். இப்ப எப்படின்னு பாருங்க அத. உங்க டாக்குமெண்ட் போயிட்டு, இதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு, இந்த ஒரு ஃபைல் மட்டும் தான் மெயினு. ஓகேவா? இங்க நான் உபுண்டு எடுக்கிறேன். ஏன்னு நான் சொல்றேன். டாக்கர்ல அமேசான் லினக்ஸ்னா அமேசான் லினக்ஸ் தான் யூஸ் பண்ண கிடையாது. இதுதான் டாக்கர் ஃபைல். நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் ஒன் பை ஒன்னா. இத நான் தனியா ஒரு கிளாஸ் இருக்கு. டாக்கர் ஃபைல் வந்துட்டு டீட்டெயில்ல எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. இது தேவையில்ல இப்போ. இத விட்டுருங்க. நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. மேக் டைரக்டரி. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு ஃபோல்டர். டாக்கர் 1, 2வதுனா டாக்கர் 2, 3 வேணும்னா டாக்கர் 3ன்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாக்கர் 1க்குள்ள போங்க. சிடி டாக்கர் 1. இங்க போயிட்டு vi டாக்கர் ஃபைல். இந்த ஃபார்மட்ல தான் இருக்கணும். கேப்பிட்டல் டி. இந்த ஃபைல் நேம் வந்து இப்ப எப்படி நம்ம பைத்தானா டாட் பிஒய்ன்னு வைக்கிறோம். அந்த மாரி டாக்கரோட ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து கேப்பிட்டல் டி டாக்கர் ஃபைல். என்டர். இங்க போயிட்டு அந்த கன்டென்ட்ட பேஸ்ட் பண்ணுங்க. இந்த கன்டென்ட்ல இந்த உபுண்டுன்றது நான் சூஸ் பண்ற ஓஎஸ் சரியா? அப்புறம் ஃப்ரம்ன்றது வந்து என்ன ஓஎஸ் சூஸ் பண்றீங்கன்றது ஃப்ரம். ரன் யூஸ் பண்ணீங்கன்னா, ரன் வந்து லினக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாமே ரன்ல வச்சுக்கலாம். இது எல்லாமே லினக்ஸ் கமாண்ட்ஸ். இப்ப உபுண்டுன்றதுனால ஆப் கெட் அப்டேட், இன்ஸ்டால், அப்புறம் ரன் எக்கோ, ஹே திஸ் இஸ் சுந்தர் அப்படின்னு சொல்லி நம்ம எங்க போடுறோம்னு பாருங்க. லைன் பை லைனா. அப்புறம் இதோட டிபெண்டன்சிஸ் சரியா? கடைசியில வந்து போர்ட் நம்பர் உங்களுக்கு HTTPSனா நம்ம HTTP தான். அதனால 80. சிஎம்டி வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் கமாண்ட். சிஸ்டம்ctl ரீஸ்டார்ட் HTTP குடுக்குறோம்ல. அந்த மாதிரி வந்து சிஎம்டி வந்து ஒரு ஃபைனல் ரிஃப்ரெஷ்மென்ட் கமாண்டுக்கு அத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நான் அத டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ வந்து ஹவ் இட் வொர்க்ஸ்ன்னு பாருங்க. நான் லைன் பை லைனா தனியா இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் சொல்லி தரேன். சேவ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபைல். இத வந்து அப்படியே நீங்க பில்ட் பண்ணணும்னா என்ன கமாண்ட்னா, இப்போ இமேஜா ஃபைல் ரெடி பண்ணிட்டோம். இத வந்து ஏஎம்ஏ மாரி ஒரு இமேஜா மாத்தப் போறோம்.
டாக்கர் பில்ட் அதான் கமாண்டு -tag உங்க இஷ்டம். நான் என்ன web1 வெர்ஷன் குடுக்குறேன். இப்ப நான் ஏதாவது ஃபீச்சர் அப்கிரேட் பண்றேன் இதுலன்னா web1 வெர்ஷன் 2, web1 வெர்ஷன் 3ன்னு அப்படி மாத்திக்கணும். ஸ்பேஸ் உங்களோட அந்த ஃபைல் இருக்க லொகேஷன் எங்க இருக்கு? டாக்கர் 1ல இருக்கு. அவ்வளோதான். இது உங்க இமேஜ பில்ட் பண்ணும். பில்ட் ஆகட்டும். இப்ப வேற எக்ஸாம்பிள் எடுக்கலாம். சரி நான் உபுண்டு எடுத்துட்டீங்க. எனக்கு வேற ஏதாவது புரியிற மாரினா CentOS நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அத எடுத்துக்கலாம் இப்ப அடுத்து. செகண்ட் எக்ஸாம்பிள் CentOS. எனக்கு இதுல லைன் பை லைன் என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா யாராவது? இப்ப இந்த ஃபைல நான் பேஸ்ட் பண்றேன். ஃபைல பார்த்து எனக்கு லைன் பை லைனா என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இது முடியட்டும். இந்த பில்ட் முடியட்டும். சரி. இப்ப அடுத்து வந்துட்டு இந்த ஃபைல் அப்படியே இருக்கட்டும். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இது என்னன்னு நீங்க செக் பண்ணணும்னா டாக்கர் இமேஜஸ்ன்னு குடுத்தா போதும். இந்த கமாண்ட் குடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப அடுத்தது வேற வெளிய வந்துருங்க. எங்க போணும்? சிடி டாக்கர் 2 போணும். ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த ஃபைல், இந்த ஃபைல். இங்க போய் அதே மாரி டாக்கர் ஃபைல். பேஸ்ட் பண்ணுங்க. லைன் பை லைனா சொல்லுது இந்த எஸ்பிஎன் எச்டிடிபிடி வந்து சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் எச்டிடிபி குடுக்குறீங்களா? அது இங்க இருந்து வொர்க் ஆகுது. நான் டைரக்ட்டா குடுத்துட்டேன். ஃபாஸ்ட் ஆக்சஸ்க்காக. இந்த டி ஃபோர்கிரவுண்டுன்றது டைரக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டைரக்டிவ்ஸ் வந்து என்னன்னா வந்து இது ஹை பீரியட்ல ரன் பண்ணு அப்படின்றது. அப்படி இங்க ஏன் ஸ்கொயர் பிராக்கெட் வருது? ரன்ல வந்து ஸ்கொயர் பிராக்கெட் இல்லாம கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றீங்க. இங்க ஏன் ஸ்கொயர் பிராக்கெட் வருதுன்னா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டால தப்பி தவறி கூட அடிஷனல் ப்ராசஸ் கிரியேட் ஆகாம பார்த்துக்கும். அதாவது வித்தின் இவன் தான் ப்ராசஸ். இவன தவிர்த்து வேற எதையும் நீ கிரியேட் பண்ணாதன்றத நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றது தான் ஸ்கொயர் பிராக்கெட். ஓகேவா? சோ இந்த யூசர் பின் இது வந்து உங்களுக்கு இட் இஸ் ஈக்குவல் டூ சிஸ்டம்சிட்டிஎல் ரீஸ்டார்ட் ஹெச்டிடிபிடி. அதான் அது. இங்க இருந்து ரன் ஆகுது. ஓகேவா? நான் உங்களுக்கு எஸ்பின்னு சொல்லியிருப்பேன்ல சூப்பர் யூசர் கமாண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து வந்துட்டு டி டைரக்டிவ்ஸ் ஃபோர்கிரவுண்ட், பேக்கிரவுண்ட் ஃபோர்கிரவுண்ட். ஃபோர்கிரவுண்ட்னா இது ஹையஸ்ட் பிரைட்ல ரன் பண்ணணும்னு அர்த்தம். பிராக்கெட் ஏன்னா வேற தப்பி தவறி கூட அடிஷனல் ப்ராசஸ் எதுவும் கிரியேட் ஆயிடக்கூடாது இதனால. ஓகேவா? சரி ரிங்குக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே. சேவ் இட். சரி இப்ப இதையும் பில்ட் பண்ணுங்க. டாக்கர் பில்ட் -tag இது வெப்2ன்னு வைக்கலாம். சும்மா வெப்2 வெர்ஷன் 1 லாஜிக்கலா பண்ணுங்க. இதோட ஃபோல்டர் பார்த்து டாக்கர் 2ல இருக்கு. அவ்வளோதான். இத பில்ட் பண்ணுங்க. இப்போ 2 இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு உபுண்டு வச்சு பண்ணியிருக்கோம். இன்னொன்னு வந்து இது ஏன் இப்படி நான் டிஃபரெண்ட்டா காமிச்சேன்னா, இதுல ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்க ஒரு லினக்ஸ்ல எத்தனை லினக்ஸ் வேணா போட்டுக்கலாம். ஆன் டாப் ஆஃப் இட். விர்ச்சுவல் மெஷின்ஸ் மாரி இப்ப எப்படி ஒரு விஎம்ல நம்ம மல்டிபிள் விஎம்ஸ் போடுறோம். அது விண்டோஸாவும் இருக்கும். அது வந்து லினக்ஸ் வேற ஃபிளேவரோட இருக்கும்ல. அதே மாரி தான் இதுவும். நீங்க இன்னொன்னு கேட்கலாம். சரி நீ வந்து அப்ளிகேஷன் டிபெண்டன்சி தானே சொன்ன. ஏன் இங்க ஓஎஸ வைக்கிற? ஓகேவா? இங்க நேரா அப்ளிகேஷனே சொல்லலாமே. ஏன்னா சிங்கிள் அப்ளிகேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். டைரக்ட்டா ஜாவா சொல்லலாமே ஃப்ரம்ல. இல்ல டைரக்ட்டா பைத்தான் சொல்லலாமேன்னா, அதுக்கு நான் அடுத்தடுத்து வரேன். நான் ஏன் இங்க ஓஎஸ் யூஸ் பண்றேன்றதையும் சொல்றேன். அப்ளிகேஷன்ஸ் எங்க டைரக்ட்டா சொல்லலான்றதையும் நான் போக போக சொல்லித் தரேன். இப்போதைக்கு நம்ம எல்லாம் ஓஎஸ் கம்ஃபர்டபுள்ன்றனால ஓஎஸ் சொல்றோம். ஓகேவா? ஸோ எங்க கரெக்ட்டா டைரக்ட்டா அப்ளிகேஷன் சொல்லலாம், இல்ல எங்க டைரக்ட்டா ஓஎஸ் சொல்லலான்றதையும் நான் அப்கமிங் இதுல நான் சொல்றேன் நான். டாக்கர் இமேஜஸ். சரி இது ஓரமா பில்ட் ஆயிட்டு இருக்கட்டும். நம்ம உபுண்டு 1ல இருந்து இது பண்ணலாம். மாரி செல்வம் மார்னிங். மோஸ்ட்லி எல்லா தியரியும் முடிச்சுட்டேன் நானு. கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. ரெக்கார்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ். ஓகே.
ஓகே. இப்போ ஒண்ணு மட்டும் பில்ட் ஆயிருக்கும்ல. அத நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். டாக்கர் இமேஜஸ்ல வெப் 1 வெர்ஷன் 1 இருக்குல்ல. இது எப்படி நீங்க லான்ச் பண்ணலாம்னா, கமாண்ட் ஈஸி தான். ஒண்ணொன்னா கவனிங்க. கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் ஆனா அது புரிஞ்சுக்கலாம். டாக்கர் ரன் இன்டராக்டிவ் டெர்மினல். இந்த இன்டராக்டிவ் டெர்மினல் ஏன் யூஸ் பண்றோம்னா, ஸோ இந்த டாக்கர் இமேஜ ரன் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரீரெக்விசைட்ஸ் போய் இன்ஸ்டால் பண்ணணும். இல்ல ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஒரு டெர்மினல் நீங்க ஸ்பேஸ் குடுக்குறீங்க. குடுத்து ஏதாவது போடணும்னா அத போட்டுக்கும். போட்ட உடனே டிட்டாச் பண்ருங்க. வெளிய வந்துரு. அதாவது ஒரு ஓப்பன் கேட், குளோஸ் கேட் தான் அது. ஓகேவா? இந்த மாரி இன்டராக்டிவ் டெர்மினல் அண்ட் டிட்டாச் மோட் குடுத்துட்டீங்கன்னா, உள்ள போய் ஏதாவது போடணும்னா போட்டு வெளிய வந்துரும். சரி, அடுத்தது வந்துட்டு ஐஃபன் வெப் கண்டெய்னர் 1 சரியா? ஒரு நேம் குடுக்குறீங்க. அப்புறம் போர்ட் 80, 80 இங்க தான் ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணணும். ஏன்னா, இங்க வந்து நம்ம மல்டிபிள் இத கொண்டு வர போறோம். அதனால 80, 80 ரீடைரக்ஷன் டூ 80. இது என்ன ரீடைரக்ஷன் 80ன்னா, அதான் எக்ஸ்போஸ் போர்ட். உள்ள எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம்ல 80 அத தான் குடுக்கணும். இப்ப உள்ள நீங்க எக்ஸ்போஸ் வேற ஏதாவது குடுத்துட்டீங்கன்னா, அந்த போர்ட் இங்க குடுக்கணும். இங்க மாத்திக்கணும். வெப் 1 வெர்ஷன் 1 ரன் ஆயிடும். வித்தின் செகண்ட்ல இது ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நீங்க இது ரன் ஆச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கான கமாண்ட் வந்து டாக்கர் பிஎஸ். இதுவரைக்கும் நான் வந்து ஒரு 4 கமாண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஜி. என்னென்ன கமாண்ட்னா வந்துட்டு, டாக்கர் ஃபைலு, அதுக்கப்புறம் அது இங்க ஓடிட்டு இருக்கு. ஓட்டும் ஒரு ஓரமா. டாக்கர் ரன்னு, டாக்கருக்கு ரன்னுக்கு முன்னாடி டாக்கர் பில்டு, அதுக்கப்புறம் டாக்கர் பிஎஸ். ஓகே. இது நம்ம அடிக்கடி பண்ண மைண்ட்ல ஏறிடும். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால இவ்ளோ பெருசா இருக்குன்ற வொரி பண்ணாதீங்க. இந்த 80, 80 ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு, நீங்க வந்து இன்ஸ்டன்ஸ் போயிட்டு, உங்களோட செக்யூரிட்டி குரூப்ல முதல் வேலையா அந்த 80, 80 ஆட் பண்ணணும். செக்யூரிட்டி குரூப் போயிட்டு, எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ்ல டெஃபினட்டா 80, 80 ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? பண்ணுனதுக்கப்புறம், உங்க இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி இருக்குல்ல, அத காப்பி பண்ணி, ஜஸ்ட் ரைட் கிளிக் இங்க 80, 80ன்னு பேஸ்ட் பண்ணுங்க. ஒர்க் ஆகுதா? ஸோ இது வந்து நான் செகண்ட் சைட்ட சென்ட்வைஸ்ல காட்டலான்னு பார்த்தா, ஆனா சென்ட்வைஸ் டவுன்லோட் ஆகுறது ஏன் இவ்ளோ ஸ்லோவா இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. இத ஃபெயில் ஆகுது பாருங்க. எயிட்டி தான் ஹெச்டிடிபி போர்ட். 80, 80 வந்து ரீடைரக்ஷன் போர்ட். இப்போ மல்டிபிள் வெப்சைட்ஸ் இருக்குன்னு சொல்றேன்ல. அப்போ ஒரே ஒரு ஐபி தான் நம்மகிட்ட இருக்கு. அப்ப எப்படி ரீச் பண்றது? ஒரே ஐபி மல்டிபிள் வெப்சைட்ஸ் ரீச் பண்ண முடியாதுல்ல. அதனால போர்ட் வச்சு ரீச் பண்றோம். டிஃபரெண்ட் போர்ட்ஸ் வச்சு ரீச் பண்றோம். அதாவது ஒரு வீட்டுக்கு 10, 15 கதவு. அந்த ஒவ்வொரு கதவுக்கும் ஒவ்வொரு நம்பர். அவன் தான் 80, 80, 81, 81, 82, 82. ஓகே. 80 வந்து தான் HTTP. 80, 80 வந்து இது. ரீடைரக்ஷன் போர்ட். ஓகே. ஓகே. சரி. இப்போ நம்ம வந்து இதே டாக்கர் ரன்ன வேற இன்னொரு வெப்சைட் நம்ம பண்ணுவோம். இப்ப அவன் சொதப்புறான்ல, அது இருந்துட்டு போட்டும். சிடி டாக்கர் 1ல இருக்க ஃபைல் எடுத்துக்கோங்க. இங்க இருக்கா? இத காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி டாக்கர் ஃபைல்ட்ட எங்க மூவ் பண்ணலாம்னா, டாக்கர் 3க்கு மூவ் பண்ணலாம். கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் வெப்சைட் அது சென்ட்வைஸ் ஏதோ ஸ்லோவா இருக்குன்னு நான் செக் பண்றதுக்கு அப்புறம். இங்க வந்து சும்மா நான் டாக்கர் 2ன்னு மட்டும் வைக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம் அத. சரி போட்டு ரீபில்ட் பண்ணுங்க. டாக்கர் பில்ட் அதே கான்செப்ட் -டேக் வெப் 3 வெர்ஷன் 1 யார டாக்கர் 3 அவ்வளோதான். பில்ட் ஆகட்டும். இதுல வந்து வேற இமேஜ் ஒவ்வொரு வாட்டியும் ரீபில்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். புது புது சேஞ்சஸ்க்கலாம். பண்ணிட்டீங்களா? பண்ணதுக்கு அப்புறம் டாக்கர் இமேஜஸ் குடுங்க. வெப்3 வந்துருச்சா? இப்போ வந்து டாக்கர் ரன் இன்டராக்டிவ் டெர்மினல் டிட்டாச் மோடு நேம் வெப் கண்டெய்னர் 3னே வைப்போம். இது 3 இல்ல. அதனால 3 வைப்போம். 2000 சொதப்புது. அதுக்கப்புறம் வந்துட்டு போர்ட் வந்து இது வந்து 82 உங்க இஷ்டம். 82, 82:80. இது எப்படி சொல்யூஷன கண்டுபிடிக்கிறது? இந்த போர்ட் தான் ஃப்ரீயா இருக்கான்னா இல்லையான்னா, ஒண்ணும் இல்ல. இந்த மாரி நீங்க ஆன்லைன்ல போயிட்டு போர்ட்ஸ்ன்னு லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் போர்ட்ஸ் வரும். அதுல அப்படியே நீங்க கீழ வந்தீங்கன்னா 80 அந்த சீரிஸ் வரும் பாருங்க. ம். இந்த 80, 80லாம் வரும்போதே வந்துட்டு இது எல்லாமே வந்து அன்அஃபிஷியல் அப்படின்னு வந்துரும். அன்அஃபிஷியல்னா இன்னும் அஃபிஷியலா இது யாருக்கும் அசைன் ஆகல. இப்ப இந்த 80, 81 வந்து சன் ப்ராக்ஸின்னு இருக்கு. ஆனா சன் ப்ராக்ஸி போட்டா தான் கவலைப்படணும். ஓகேவா? அந்த அப்ளிகேஷன் எல்லாம் இத யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஒரு ஒரு கிளான்ஸ்க்கு ஐபி போர்ட் லிஸ்ட்ன்னு போட்டு அன்அஃபிஷியல் இருந்தா தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே. அதனால தான் நான் இந்த போர்ட்ஸ நான் கை வச்சு எடுத்துக்கிறேன் நானு. ஓகே. அதே மாரி 90, 90
இப்ப 99ல ஃபுல்லாவே அன்அஃபிஷியல் பாருங்க. ப்ரொமோத்தியஸ்க்கு 1990 எடுக்குன்னு சொல்லுது. ஆனா அது போட்டதான். ப்ரொமோத்தியஸ் போடலன்னா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதுவும் நீங்க பார்த்துக்கணும். இந்த 1990 இருக்கு. ஆனா இந்த அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கும்னு சொல்லுது. Cherokee அப்புறம் வந்து ஸ்குவீஸ் சென்டர், ஓப்பன் ஃபயர், ப்ரொமோத்தியஸ். இது எதுவுமே நீங்க யூஸ் பண்ணலன்னா கவலை இல்ல எடுத்துக்கலாம். சரியா? ஃபைன். அதுக்குன்னு 80 எடுத்துறாதீங்க. ஸோ 80 போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு Web3 வெர்ஷன் 1. டாக்கர் பிஎஸ் 2மே ரன் ஆகுதா இப்போ? இப்போ 80 டூ 82ல ரன் ஆகுது. இப்போ ஒரு வெப்சைட் வந்து இதுல இருக்கு. 88ல இருக்கு. இப்ப நம்ம இது என்ன பண்ண போறோம்? 80 டூ 82 பாருங்க. ஸோ எனக்கு 2 வெப்சைட்டுமே நல்லா அக்சஸ் பண்ண முடியுது ஃப்ரம் அ சிங்கிள் மெஷின். அதான் டாக்கரோட அட்வான்டேஜ். ஓகே. இப்போ டாக்கர் மட்டும் இல்லன்னா நடந்திருக்கும். இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் போட்டு இன்ஸ்டால் HTTP போட்டு அதுல பண்ணியிருப்போம். பட் இப்ப டாக்கர் இருக்கிறதுனால இந்த அட்வான்டேஜ். ஓகேவா? சரி சுதர்ஷன், எனக்கு ஒரு இண்டெக்ஸ் HTML ஃபைல் இருக்கு. அது எப்படி உள்ள கொண்டு நீங்க ஒரு சிங்கிள் லைன் சொல்லிக் குடுத்துட்டீங்க. அதுவும் ஈஸி தான். ஒரு ஏதாவது சாம்பிள் ஃபைல் எடுத்துக்கலாமா? இந்த மாரி வந்து ஸ்டூடண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒரு ஃபைல் இருக்கு. அத எப்படி உள்ள கொண்டு வரது நான் சொல்லித் தரேன். இத அப்படியே காப்பி பண்ணுங்க. கரண்ட்ட காப்பி பண்ணுங்க. காப்பி. அதான் அந்த டூப்ளிகேட் போட்டு ஃபுல்லா எடுத்து இது பண்ணலான்னு பார்த்தா, ஆனா ஏதோ சொதப்புது. டவுன்லோட்ல பிரச்சனை போல. வாட் இன் கேஸ் இஃப் ஐ யூஸ் CentOS 8? Alpine small. ஆல்பைன் எல்லா கமாண்டும் ஒர்க் ஆகுமான்ற டவுட் தான். CentOSனா எல்லா ரெட் கமாண்ட்ஸ் வந்துரும். கம்பல்சரியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அத நான் ட்ரை பண்ணேன். CentOS 8ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன சொல்லுது? இன்ஸ்டால் பிரச்சனை வருது. CentOS 8 முதல்ல இருக்கா? இந்த இமேஜ்ல எங்க இருந்து எடுக்குறீங்க அப்படின்னா, டாக்கர் ஹப் போனா அங்க இருந்து கிடைச்சிரும். CentOS 8க்கு இன்ஸ்டால் ஒர்க் ஆகல. CentOS கிளிக் பண்ணுங்க. இந்த டாக்ஸ்ல 7 இருக்கும். 7 இருக்கு. ஆனா அது ஏன் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது தெரியல. 7 மேபி DNF ட்ரை பண்ணி பார்க்கலாம். DNF போடலாம். நான் முதல்ல அந்த 8 இங்க லிஸ்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். CentOSல 8 காணோமே. 7 தான் இருக்கா? இருக்கு 8 இருக்கு. 8 எப்படி இருக்கு? எப்படி டேக் பண்றானுங்கன்னு பார்த்துடலாம். டேக்கிங் கரெக்டான்னு பார்த்துக்கிறேன். ஆ. இன்ஃபர்மேஷன் தான் வருது. சிக்ஸ்லாம் ஒண்ணு வச்சிருக்கானுங்க. CentOS 8ன்னு இருக்கே. ஏன் இப்படி CentOS 8ஆ? அப்படி ஆமா டேக் வரும். செக் பண்ணி பார்க்கலாம். CentOS 8ன்னு தான் ஒரு டேக் வைக்கிறானுங்க. அதே எரர் தான் வருது. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன்ல. CentOSல எரர் அடிக்கல. அத ட்ரை பண்ண தான் செய்யுது. நம்ம எம்க்கு பதிலா DNF வைக்கலாம். மிரர் லிஸ்ட்ல அந்த URL இல்லன்னு சொல்லுது. இதான் பண்ணோம். சரி DNF ஒரு அப்டேட் பண்ணிட்டு பண்ணலாமா? பை பை.
எஸ்கேப் பேஸ்ட். அப்டேட். சேவ். அதுல மிரர் லிஸ்டே வரமாட்டேங்குது. இம்ப்ரெஸ் 9 நாட் ஃபவுண்ட். ஓகே. இல்லன்னா சொல்லிருது, எரர் அடிச்சிருது. ஆனா 9 இன்னும் டாக்கர்ல வைக்கலையே அவனுங்க. ம். 9 இல்ல. 8 தான் இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் டேக் போட்டு பார்த்தா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம லேட்டஸ்ட் டேக்க போட்டுடலாம். லேட்டஸ்ட் அந்த டேக்ன்ற அந்த V1, V2 சொன்னேன்ல, அந்த மாரி தான் அவனுங்க சென்டர்ஸ் இமேஜ வந்து டாக்கர்ல தான் தரானுங்க. லேட்டஸ்ட் போட்டா ஏதோ நடுவுல சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஒர்க் ஆயிட்டு இருந்த விஷயங்கள் தான் அதெல்லாம். CentOSல அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணோம்னா இதுல ரெப்போ ட்ரை பண்ணுது. டவுன்லோட் ஆகுது. அப்டேட் ஆகுது. 102 பேக்கேஜ் டு பி அப்டேட்டட். சரி, ஓகே. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். நம்ம ஃபைல்ல என்ன பண்றதுன்னு பார்ப்போம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. மேக் டைரக்டரி /docker4 அதுக்குள்ள போயிடுங்க. போயிட்டு முதல் வேலையா வந்து அந்த இண்டெக்ஸ் HTML வெளிய வைங்க. நான் ஏன்னு சொல்றேன். வெளிய வச்சிருங்க ஃபர்ஸ்ட்டு. இதுல வந்து அந்த கன்டென்ட்ட போடுங்க. HTML கன்டென்ட். சரி. வெளிய வச்சாச்சு. இப்போ டாக்கர் ஃபைல்ல வந்து அந்த உபுண்டு இது எடுத்துக்கோங்க. உபுண்டு ரெஃபரன்ஸ் எங்க இருக்கும்னா, இருங்க ஒரு நிமிஷம். காப்பி /docker1 டாக்கர் ஃபைல வந்து இங்க /docker4 வந்துரும். இந்த ஃபைல ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த எக்கோவுக்கு பதிலா ஒண்ணும் இல்ல. ரன் எக்கோவுக்கு பதிலா காப்பி யூஸ் பண்ணுங்க. சிம்பிள். நீங்க வந்து ஒரு ஃபைல் லோக்கல்ல இருந்து காப்பி பண்ணா காப்பி. COPY கேப்பிட்டல்ல. இந்த ஃபைல் பேர் என்ன? இங்க தான் லோக்கல்ல தானே இருக்கீங்க. டைரக்ட்டா ஃபைல் நேம் சொல்லுங்க. ஃபைல் பேர் வந்து index.html பாயிண்ட் நம்பர் 1. ரீடைரக்ஷனா பண்ணக்கூடாது. எங்க வைக்கணும்? நேரா HTML. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. முடிஞ்சு போச்சு. காப்பி லோக்கல்ல இருக்க இண்டெக்ஸ் HTML தூக்கி வேர் www.html வை. சிம்பிள். அப்படியே சேவ் பண்ணுங்க இத. இப்போ இத பில்ட் பண்ணுங்க. Web4 வெர்ஷன் 1 டாக்கர் 4 அதான் லாஜிக்கு. ம். இப்போ ரன் பண்ண வேண்டியதுதான். அதே டாக்கர் ரன் கமாண்ட் அப்பர்ல இருந்து எடுத்துக்கோங்க. ம். வெப் கண்டெய்னர் 4 போர்ட் வந்து 83 வைக்கலாம் நம்ப. 83 வெப்4 டாக்கர் PS. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் கோ ஹியர், காப்பி யுவர் ஐபி 83 முதல்ல செக்யூரிட்டி குரூப்ல இருக்கான்னு டவுட் தான் நான் செக் பண்ணிக்கிறேன். இல்ல பார்த்தீங்களா? ஒர்க் ஆகாது. சரி எடிட் ரூல்ஸ். சாரி. ஆட் ரூல் 83 எனிவேர் சேவ் ரூல்ஸ். இங்க வந்து 83 ஒர்க் ஆகுது பாருங்க. புரியுதா? இதுதான் லாஜிக். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மேனுவலா எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ இது வந்து டாக்கர்ல வந்து நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணா உங்களுக்கு ஏத்த மாரி அவுட்புட்ஸ கொண்டு வந்துரலாம். ஸோ இதுதான் நம்ம அப்படி அந்த லைன் பை லைன் நெறைய இருக்கு அதுல. CMD, நெறைய என்ட்ரி பாயிண்ட், அப்புறம் ஆர்கியூமென்ட்ஸ் நெறைய வரும்.
பட் இப்போதைக்கு வந்து இதுல மூலியமா நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டியது இவ்ளோ ஈஸியா டாக்கர் ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். நமக்கு ஏத்த மாரி மாடிஃபை பண்ணிக்கலாம். லாஜிக்க மட்டும் கரெக்ட்டா அப்ளை பண்ணா போதும். சரியா? ம். ஓகே. அது என்னாச்சுன்னு பார்ப்போமா? ஒருத்தன் ஓட்டிட்டு இருந்தானே. இப்ப நம்ம வந்து இதுல நம்ம டெஸ்டிங்க்கு நம்ம 3 டாக்கர் அதாவது 3 இமேஜ் போட்டு செக் பண்றோம். இதே லைவ் என்விரான்மென்ட்ல வந்து என்ன லைவ் யூஸ் என்விரான்மென்ட்ல பண்ணலாம்? குபர்னெட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து டாக்கர் வந்துட்டு இத லைவ்லலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு கான்செப்ட் கத்துக்கிறோம். இதே தான் அப்ளை பண்ண போறோம் குபர்னெட்டிஸ்ல. ஸோ குபர்னெட்டிஸ் தான் லைவ். இப்ப நீங்க பார்க்கறது எல்லாமே வந்து ஹவ் திங்ஸ் ஒர்க்ஸ். இத வச்சு கம்பேர் பண்ணும்போது குபர்னெட்டிஸ் ஈஸியா புரிஞ்சிரும். ஓகே. சரி. ஓகேவா? ஸோ